வணக்கம். நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள்லாம் உங்கள ஒரு சேத்துல கொண்டு போய் தள்ளிவிட்ட மாதிரி என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த சேத்து மீனோட கதை கண்டிப்பா உங்களுக்காக தான். இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு. ஆமா, சில சமயம் அப்படிதான் தோணும். வாழ்க்கை பிரச்சனைகள்ங்கிற அந்த சேத்துல மாட்டிட்டு கொஞ்சம் கூட முன்னாடி போக முடியாம ஒரே இடத்துல சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? அப்போ பாருங்க, இந்த உவமை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த உலகத்துல வாழ்றப்போ பிரச்சனைகளும் தடைகளும் வர்றது ரொம்பவே சகஜம். அதிலிருந்து தப்பிக்கவே முடியாதுங்கிறது தான் நெசம். இது நம்ம எல்லாரும் ஏத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் சொன்ன இந்த சின்ன கதைக்குள்ள விடாமுயற்சிய பத்தி ஒரு சக்தி வாய்ந்த பாடம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க? சரி, இந்த சேற்று மீன் கதை இது உண்மையில 2 விதமான வாழ்க்கை பாதைகளை பத்தி சொல்லுது. பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா மீன்களுக்கும் நல்ல சுத்தமான தண்ணி தான் உயிர். அங்கதான் அதால நல்லா வாழ முடியும், வளர முடியும். தண்ணி இல்லனா அதோட நிலைமை ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் வருது. சாதாரண மீன்கள் தண்ணில ஜாலியா இருக்கும். ஆனா சேத்துல மாட்டிடுச்சுன்னா அதோட கதை முடிஞ்சுது. ஆனா இந்த சேத்து மீன் இருக்கே, அது சேத்துலயே செழிப்பா வளருது. அதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த சேறு கொஞ்சம் கூட அது மேல ஒட்டவே ஒட்டாதான். ஆமாங்க, சேத்துலயே தான் வாழுது. ஆனா அதோட பளபளப்பான உடம்புல ஒரு துளி சேர் கூட படுறதில்ல. அது களங்கமாவே ஆகுறதில்ல. இதுதான் இந்த கதையோட முக்கியமான பாயிண்டே. இது எப்படிங்க சாத்தியம்? சரி வாங்க, இந்த மீன் கதைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப நம்ம ஆழமா பார்க்கலாம். இந்த கதையில வர்ற சேருன்னு சொல்றது வேற ஒன்னும் இல்ல. இந்த உலகத்துல நாம சந்திக்கிற தீமைகள், நம்மள மாட்டி விடுற பிரச்சனைகள், அப்புறம் நம்ம முன்னாடி வர தடைகள், இதெல்லாம் தான் அந்த சேரு. இதெல்லாம் நம்மளால தவிர்க்கவே முடியாது. அப்போ அந்த சேத்து மீன் யாரு? அது வேற யாரும் இல்ல. வாழ்க்கையில எவ்ளோ கஷ்டங்கள், சவால்கள் வந்தாலும் அதால தன்னோட நல்ல குணத்தை மாத்திக்காம, எந்த கெட்டதும் தன் மேல படாம, களங்கப்படாம வாழ்ற ஒரு மனுஷன்தான் இந்த சேத்து மீன். அப்போ அந்த சேத்து மீன் மாதிரி வாழணும்னா 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல, வாழ்க்கையில இந்த சேரு, அதாவது பிரச்சனைகள் வர்றது சகஜம், அதை தவிர்க்க முடியாதுன்னு ஏத்துக்கணும். 2வது, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுலயே நாம செழிப்பா வளர்ந்து முன்னேறி போகணும். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த பிரச்சனைகளால நம்மளோட சுபாவம் மாறிடாம, களங்கப்படாம நம்மள நாம பாத்துக்கணும். சரி, எல்லாத்துக்கும் கடைசியா இந்த கதையில இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? பாருங்க, நம்மளோட நோக்கம் பிரச்சனையே இல்லாத, சேரே இல்லாத ஒரு உலகத்தை தேடி போறது கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு உலகம் கிடையாது. அதுக்கு பதிலா அந்த சேர்த்துக்குள்ளேயே, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவுலயே எப்படி சந்தோஷமா செழிப்பா வாழறதுன்னு கத்துக்கிறது தான் உண்மையான வெற்றி. ராமகிருஷ்ணரே சொல்ற மாதிரி, ஒரு சேத்து மீன் எப்படி சேத்துல நல்லா வாழுதோ அதே மாதிரி நீங்களும் இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்களுக்கு நடுவுல முன்னேற முடியும். அடடா, இதை விட ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு வேற என்னங்க வேணும்? இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக. நீங்க எந்த சேத்துல செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில வர சவால்களை எல்லாம் எப்படி சமாளிச்சு எதுவுமே உங்க மேல ஒட்டாம முன்னேறின்னு இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.